அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோன்னா நட்சத்திர பலன்கள் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரிங்களா? மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசி நேயர்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். மிருகசீரிஷ நட்சத்திரத்துக்கு உண்டான குணம் என்ன, வாழ்க்கையில் என்னென்ன தசாபுத்தி நடக்கும், என்னென்ன பிளானட்டோட இம்பாக்டில் இருப்பீங்க, கிரகங்கள் உங்களுக்கு எப்படி இருக்கும், என்னென்ன தசாபுத்தி எத்தனை வருஷம் நடக்கும், எல்லாமே இந்த வீடியோவில் நம்ம பார்த்துடலாம். சரிங்களா? மிருகசீரிஷ நட்சத்திரம் 1, 2 இது வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசியில் தான் இருக்கும். மற்ற 2 பாதம் வந்து பார்த்திங்கன்னா மிதுன ராசிக்கு போயிடும். ஏன்னா இது வந்து உடைப்பட்ட நட்சத்திரம்னு சொல்லுவாங்க. மிருகசீரிஷ நட்சத்திரம் ரிஷபராசிக்கு வரும், மிதுன ராசிக்கு வரும். ஒரு சில நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா உடைபடாத நட்சத்திரமாக வரும். ஒரு நட்சத்திரம் ஒரே ராசி தான் வரும். ஆனால் மிருகசீரிஷம் 2 ராசிக்கு வந்துடுது. ரிஷபத்துக்கு வரும், மிதுனத்துக்கு வரும். சரிங்களா? இப்போ மிருகசீரிஷம் 1, 2ஆம் பாதம் வந்து பார்த்திங்கன்னா ரிஷபராசிக்கு தான் வரும். பொதுவாகவே மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க துடிப்பானவர்களாக இருப்பாங்க, பிடிவாதக்காரங்களா, வைராகியம் மிக்கவங்களா, ஒரு கோவக்காரங்கள்னு சொல்லலாம். சரிங்களா? நினச்சது சாதிச்சிடணும், உடனே சாதிக்கணும்னு நினைக்கிறவங்க தான் மிருகசீரிஷ நட்சத்திரம். அவ்வளோ சீக்கிரம் கோவம் வராது. ஆனால் கோவம் வந்த மாதிரி இருக்கும். நல்ல ஒரு விளையாட்டுத்துறை மேலே ஆர்வம் கொண்டவங்களாக இருப்பாங்க. நல்ல ஒரு உடம்பு வந்து ஃபிட்டாக கட்டுமஸ்தான உடம்பு வச்சுக்கிறவங்களாம் சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இது இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான குணம் அப்படி தான். அவங்க இயல்பாகவே அப்படி தான் இருப்பாங்க, உடம்பை ஃபிட்டாக வச்சுக்குவாங்க. அது ரிஷபராசி. ரிஷபம் மிருகசீரிஷன்னா குடும்பத்தை காப்பாற்றுறதுக்காக போராடுவாங்க, நல்லா பணத்தை சம்பாதிப்பாங்க, வாசனை திரவியங்கள் பயன்படுத்துகிறவங்களா இருப்பாங்க, நீட்டாக இருப்பாங்க, அடுத்தவங்களை மதிப்பாங்க. அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா உணவு பிரியராக இருப்பாங்க, சொன்னபடி காப்பாற்றுவாங்க. ஒரு சில பேர்லாம் பாருங்கள், சொன்னபடி வாக்கு காப்பாற்றுறேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா? இந்த ராசி தான் மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்கள் அப்படி தான் இருப்பாங்க. வைராகியம் மிக்கவங்க. எதாக இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா டக்குன்னு கோவம் வந்துடும். இவங்களுக்கு ஒன்று நடக்கலைன்னா டக்குன்னு அவங்களுக்கு ரைஸ் வருவாங்க. டெம்பர் மைண்டுன்னு சொல்லலாம். சரிங்களா? எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் உடனே சாதிச்சாகணும், உடனே செஞ்சாகணும், வேகமாக செஞ்சாகணும்னு நினைக்கிறவங்க தான் ரிஷபராசி மிருகசீரிஷ நட்சத்திரக்காரங்க. ஆனால் இவங்களும் கொஞ்சம் இறக்க குணம், கொஞ்சம் அன்பு பாச கட்டுப்பட்டவங்களா, வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கணவனோ இல்லை மனைவியோ இல்லை குழந்தைகளை பார்த்துக்கிறவங்களா இருப்பாங்க, குடும்பத்தை பார்த்துக்கிறவங்களா இருப்பாங்க இந்த நட்சத்திரக்காரங்க. இது ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம் தான். சரிங்களா? பிறக்கும் போது செவ்வாய் தசை அவங்களுக்கு இருக்கும். பிறக்கும் போது செவ்வாய் தசை வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட அவங்களுக்கு ஆரம்ப பகுதியில் பிறந்தாங்கன்னா கிட்டத்தட்ட 7 வருஷம் வந்துடும். நடுப்பகுதியில் பிறந்தாங்கன்னா உங்களுக்கு 3-3.5 வருஷம் பக்கம் வந்துடும். சரிங்களா? அது நட்சத்திர பாதத்துக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். ஆரம்ப பகுதியில் 1ஆம் பாதத்துலலாம் பிறந்தவங்களுக்கு கண்டிப்பாக 7 வருஷம் வந்துருங்க. செவ்வாய் தசை 7 வருஷம் நடக்கும். 2வது ராகு திசை. இப்போ ராகு திசை வந்து பார்த்திங்கன்னா 18 வருஷம். 18 வருஷம் கிட்டத்தட்ட 25 வயசு வரைக்குமே உங்களுக்கு ராகு திசை தான். 25 வயசு வரைக்குமே ஒரு சில பேர் போராடிடுறாங்க, நல்ல வாழ்க்கை அமையறதில்லை. குடும்பத்தில் பிரச்சனை, வருமானம் இல்லாமல் கஷ்டத்தில் ரொம்ப நொந்து ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. வாழ்க்கை போராட்டமாக போயிடுது. 25 வயசு வரைக்குமே வந்து பார்த்திங்கன்னா வாழ்க்கை போராட்டமாக போகிறது பார்க்க முடியுது. என்ன காரணம்னா அவங்க ஜாதகத்தில் ராகு நல்ல அமைப்பில் இருக்காது. ராகு சின்ன வயசில் வரக்கூடிய ராகு திசை வந்து பார்த்திங்கன்னா படிப்பு மேலே ஆர்வம் இருக்காது. படிப்பு ஒரு சில பேருக்கு எடுத்து வைக்கிறோம். படிப்பு போய்ட்டு பிரேக் பண்ணி படிக்க வைக்கிறது எல்லாமே இந்த ராகு திசையில் தாங்க. 18 வருஷம் ராகு திசை. ஆரம்ப பகுதியில் பிறந்தவங்களுக்கு 20, 24, 25 வயசு வரைக்குமே ராகு திசை நடந்துடும் உங்களுக்கு. சரிங்களா? 25 வயசுக்கு அப்புறமா தான் ஒரு சில பேர் டெவலப் ஆகிறாங்க, வாழ்க்கையை பார்க்குறாங்க. ஆரம்ப 25 வயசு வரைக்குமே தேவையில்லாத பழக்க வழக்கங்கள், கெட்ட சவகாசம், நண்பர்கள் சரியில்லாமல் போகிறது, நம்பிக்கை துரோகம், இதெல்லாமே இந்த ராகு திசையில் உங்களுக்கு நடக்குது. வருமானம் இல்லாமல் கஷ்டப்பட்டு குடும்பத்தில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்காமல் போராட்டமான ஒரு வாழ்க்கையாக உங்களுக்கு அமைஞ்சிருது. எந்த ஒரு நல்லதும் நடக்காமல் போயிடுது. 25 வயசுக்கு அப்புறம் தான் ஒரு சில பேர் நல்ல வாழ்க்கையை ஒரு வெளிச்சத்துக்கே வர்றாங்க, நல்ல வாழ்க்கையை வாழ்கிறாங்க. என்ன காரணம்னா குரு திசை வந்துடும். அப்போ 25லேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த குரு திசையில் வந்து நல்ல ஒரு டெவலப் ஆகிடுறாங்க. 25 வயசுக்கு அப்புறமே நல்லா செட்டில் ஆகிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. 25லேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு குரு திசை எப்போ வருங்கன்னா 25லேருந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு திசை 41 வயசு வரைக்குமே 16 வருஷம். குரு திசை வந்து பார்த்திங்கன்னா 16 வருஷம், 40 வயசு வரைக்குமே அவங்க லைஃப்பில் நல்ல ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துடுறாங்க. ஒரு சில பேருக்கு 30 வயசுக்கு மேலே தான் வாழ்க்கை மாறுது. ஒரு சில பேர் 25, 26 வயசுக்கு அப்புறமே ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையை அவங்களால பார்க்க முடியுது. ஏன்னா குரு திசை யோகத்தை செஞ்சிடும். குரு நீங்கள் மேஷ லக்னத்தில் பிறந்தீங்க, விருச்சிக லக்னம், அதேமாதிரி வந்து பார்த்திங்கன்னா கடக சிம்ம லக்னம், தனுசு மீன லக்னத்துலலாம் பிறந்தவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா குரு திசை கண்டிப்பாக யோகத்தை செஞ்சிடும். ஏன்னா இந்த லக்னங்களுக்காரங்களுக்கு செவ்வாயோட லக்னம், சூரியன் சந்திரனோட லக்னம், குருவோட லக்னத்துக்கு பிறந்தவங்களுக்கு குரு திசை கண்டிப்பாக இந்த 6 லக்னக்காரங்களுக்கு குரு திசை யோகத்தை செய்யுங்க. குரு எந்த இடத்துல இருந்தாலும் யோகத்தை செய்யும். ஆனால் சனியோடு இருக்கக்கூடாது, ராகுவோட போய் மாட்டிக்கூடாது. செவ்வாயோடு இருந்தால் கூட குருமங்கல யோகமாக உங்களுக்கு குரு திசை நல்லது பண்ணும். வீடு, வாகனம், இந்த மாதிரி விஷயங்களை கொடுத்துரும். குரு 1ஆம் இடத்துலேருந்து 5ஆம் இடத்துலேருந்து 9ஆம் இடத்துலலாம் இருந்துச்சுன்னா குரு திசை பக்காவாக வேலை செய்யும் உங்களுக்கு. 16 வருஷம், 40 வயசு வரைக்கும் நல்ல ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்கிற மாதிரி வரும். ஒரு சில பேர் சனி திசையில் டெவலப் ஆயிடுறாங்க. 40 வயசுக்கு மேலே வரக்கூடிய சனி திசை வந்து பார்த்திங்கன்னா 60 வயசு வரைக்கும் நடக்கும். 59, 60 வயசு வரைக்கும் நடந்துடும். அந்த சனி திசையில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் செட்டில் ஆயிடுறாங்க அந்த சனி திசையில்.
என்ன காரணம்னா 40 வயசுக்கு மேலே வரக்கூடிய சனி திசை வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான ஒரு கரெக்டான ஏஜ், அது கரெக்டான வயசு. இப்போ அந்த இடத்துல வரக்கூடிய சனி திசை வந்து பார்த்திங்கன்னா சனி நல்ல இடத்துல இருந்துட்டாருன்னா சனி 3ஆம் இடம் 6ஆம் இடம் 10ஆம் இடம் 11ஆம் இடம் இந்த இடத்துல இருந்துச்சுன்னா சனி யோகத்தை செஞ்சிருது. அப்போ சனி எந்த இடத்துல வேணால் இருக்கலாங்க, தப்பு கிடையாது. ஆனால் பாவகிரகம் சம்மந்தப்பட்டுருச்சுன்னா சனி இருக்கிற இடத்துக்கு எடுத்து விட்டுரும். அதை சனி பார்க்க சர்வநாசம்னு சொல்லுவாங்க. அப்போ சனியோட சேர்ந்த கிரகம் வந்து இருந்துச்சுன்னா சனி வந்து கெடுதலை கம்மி பண்ணுவார். சனி வந்து 1-5-9 முடிஞ்ச அளவுக்கு இல்லாமல் இருக்கிறது நல்லது. கேந்திரஸ்தானத்தில் கூட இருக்கலாம், திரிகோண ஸ்தானத்தில் சனி இருக்கக்கூடாது. 1-4-7-10 இருந்தால் கூட பரவாயில்ல. 1-5-9 சனி இருந்துட்டாருன்னா தேவையில்லாத பிரச்சனைகள் கொடுக்கும் சனி திசையில். அது சனி 12ஆம் இடமெல்லாம் போய் பாவகிரகம் சம்மந்தப்பட்டதுன்னா கட்டில் சுகம் கெட்டு போயிடும், சரியான நேரத்துக்கு சாப்பிட முடியாது. 8ஆம் இடமெல்லாம் இருந்தால் ஆயில் ஸ்தானத்தில் இருக்கிறனால ஆயிலுக்கு எடுக்கும். பாவகிரகம் சம்மந்தப்பட்டா, சுபகிரகம் சம்மந்தப்பட்டா கண்டிப்பாக மாறும். சனி 6ஆம் இடத்துல தனிச்சு இருக்கிறதெல்லாம் எதிர்ப்புகள் இல்லாமல் எதிரி இல்லாமலாம் பண்ணும். சரிங்களா? இந்த மாதிரி கரெக்டான இடத்துல சனி இருந்துட்டாருன்னா கண்டிப்பாக நல்லது பண்ணும். 2ல் சனி இருக்கக்கூடாது, வாக்குஸ்தானத்துக்கு எடுக்கும், வருமானத்துக்கு எடுக்கும், குடும்பத்துக்கு எடுக்கும். 3ஆம் இடத்துல சனி இருந்தால் கூட பரவாயில்ல, நல்லது. 4ஆம் இடத்துல சனி இருந்தால் அம்மாவோட ஆரோக்கியத்துக்கு எடுக்கும், சுகஸ்தானத்துக்கு எடுத்து அதுக்கப்புறம் சில நல்ல விஷயங்கள் சனி சுபகிரக சம்மந்தப்பட்டால் கண்டிப்பாக கொடுக்கும். இப்போ இந்த 60 வயசுக்கு அப்புறம் மேலே வரக்கூடிய புதன் திசைன்னு ஒரு திசைங்க. ஒரு சில பேர்லாம் புதன் திசையில் லைஃப்பில் வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா 17 வருஷம், கிட்டத்தட்ட 60 வயசுக்குள்ள வரக்கூடிய சனி திசை வந்து பார்த்திங்கன்னா, அதாவது புதன் திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா புதன் வந்து 17 வருஷம் திசை நடத்துங்க. அது ஒரு நல்ல இடத்துல இருந்துட்டுனா பக்காவான திசையாக இருக்கும் உங்களுக்கு. அது எல்லாத்துக்கும் அமையறதில்லை, ஒரு சில பேருக்கு தான் அந்த மாதிரி அமையுது. சரிங்களா? 77 வயசு வரைக்கும், 77 வயசு, ஒரு சில பேர் 75 வயசில் புதன் தசை முடிஞ்சிடும். ஒரு சில பேர் 77-78 வயசு வரைக்கும் கண்டினியூ ஆகும். நட்சத்திர பாதம் பொறுத்து 1ஆம் பாதமா 2ஆம் பாதம் அதுக்கு தகுந்த மாதிரி மாறுபடும். அந்த 75 வயசு வரைக்கும் வரக்கூடிய புதன் திசையில் ஒரு சில பேருக்கு ரொம்ப அந்த 70 வயசுலலாம் பாருங்கள் பிஸ்னஸ் பண்ணுறவங்களா இருப்பாங்க. இந்த நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா அவங்க புதன் தசை நடந்துட்டு இருக்கும். ஏன்னா புதன்கிறது வியாபாரத்துக்கு உண்டான கிரகம், அறிவுக்கு உண்டான கிரகம், புத்திசாலிக்கு உண்டான கிரகம். ஒரு சில பேருக்கு 60 வயசுக்கு அப்புறம் ஸ்கின் ப்ராப்ளம், தோல் பிரச்சனை, நரம்பு பிரச்சனை, வெரிகோஸ் வெயினெல்லாம் வருது பார்த்தீங்களா? காரணம் அந்த புதன் தசையில் தான். புதன் சனியோட சேர்ந்து ராகோட சேர்ந்து புதன் கெட்டு போயிருப்பார். அவங்களுக்கு தான் அந்த ஹெல்த் பிரச்சனை, நரம்பு சார்ந்த பிரச்சனைகள், நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகள்லாம் அந்த புதன் தசையில் கொடுக்குது. இப்போ புதன் எந்த இடத்துல இருக்காருன்னு பாருங்கள். புதன் வலுத்திருக்காரா, அவங்க ஜாதத்தில் கெட்டு போயிருக்காரா, நல்லா இருக்காரான்னு பாருங்கள். ரொம்ப ரொம்ப முக்கியம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பாருங்கள், என்ன தசாபுத்தி போகுது. இந்த தசாபுத்தி இந்த கிரகங்கள் மீறி ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கிரகங்கள் எந்தெந்த இடத்துல இருந்தால் நல்லது பண்ணும், எந்தெந்த இடத்துல இருந்தால் கெட்டது பண்ணும். இப்படி இதுதான் விஷயமே, இதுதான் இந்த அமைப்பே. சரிங்களா? நல்ல இடத்துல இருந்தால் கண்டிப்பாக நல்லது பண்ணும், கெட்ட இடத்துல இருந்தால் கண்டிப்பாக சர்வ நிச்சயமாக கெட்டது பண்ணுங்கிறதுல சந்தேகமே கிடையாது. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் என்ன தசாபுத்தி போகுது, என்ன நட்சத்திர பாதனைங்க, 1ஆம் பாதமா 2ஆம் பாதமா, உங்கள் வயசு என்ன, இப்போ உங்கள் வயசு எப்படி, என்ன போயிட்டுருக்கு, என்ன தசாபுத்தி போயிட்டுருக்கு, இதெல்லாமே பார்த்து தெளிவாக தெரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சரிங்களா? ஏன்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும், என்ன பண்ணலாம் என்ன பண்ணக்கூடாதுன்னு நீங்களே அதை ஃபோக்கஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தா உங்கள் நண்பருக்கு உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.